திருச்சியில் விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி சார்பில் நடைபெற்ற கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான திறந்தவெளி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கலை அமுதன், துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து பேசிய விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி முதல்வர் பத்மநாதன், சட்டக்கல்வி படித்தால் சிறந்த பணியில் அமர்வதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்கிற கண்துடைப்பை மாணவர்கள் நம்பக்கூடாது என தெரிவித்தார். முதல்ல அவங்க இம்ப்ரெஷன் என்ன, இப்போ லா படிக்கணும்னா உங்களோட அப்பா அம்மா யாராவது சட்ட ப்ராக்டிஸில் இருந்தால் தான் உங்களால் அது பண்ண முடியும். அது ஆக்சுவலாக தப்பான ஒரு இம்ப்ரெஷன். என்னென்னா, இப்போ நிறைய லா ஸ்கூல்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம கண்ட்ரியில். அவங்க எல்லாமே நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யங்ஸ்டர்ஸை அது லா முடிச்சதுக்கப்புறம் லா ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. சில பேர் டைரெக்டாக ஒரு சீனியர் கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க சுயம் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில பேர் இமீடியட்டாக அந்த லா கிராஜுவேஷனுக்கு அப்புறம் ஜட்ஜஸ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் அந்த மாதிரி போகிறாங்க. அப்போ நிறைய வாய்ப்புகள் ஆல்ரெடி இருக்குது. ஜாக் எக்ஸாம் இருக்காங்க, ஆர்மியில் ஜுடிஷியல் சர்வீஸுக்காக, பேங்க்கில் லீகல் ஆஃபீஸராக வேலை பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்காங்க. அதனால் உங்களோட அப்பா அம்மா லாயர் ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் இப்போ இல்லை, அந்த சிச்சுவேஷன் இல்லை, அந்த சூழ்நிலை இல்லை இப்போ.